அனைவருக்கும் வணக்கங்க. இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு அருமையான பதிவு தாங்க. முதல்ல நான் ட்ரை பண்ணியிருக்கேங்க. ஏற்கனவே நான் சின்ன வயசில் இதெல்லாம் நிறைய பண்ணியிருக்கேன். ஆனால் இப்போ வந்து சரி ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பழைய நினைவுகளை கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வாங்கியிருக்கேங்க. இதை வாங்கி கொடுத்தது எங்கள் அக்கா வாங்கி கொடுத்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த கிளிப்பு மாட்டுறது வந்து இப்போ ரெடிமேடாகவே எல்லா இடத்துலையும் கிடைக்குது இல்லையா? அதனால இருக்குதுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த பாசி, அப்புறம் கம்மு, அது ஒட்டுறக்கூடிய கம்மு, அப்புறம் 2 விதமான இது வந்து கிறிஸ்டல் பாசி தான் வீட்டில் இருந்துச்சு. சரி இதை வச்சு ஒரு இது பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு, அதான் கிளிப்பில் ஒட்டலாமேன்னு சொல்லிட்டு ஒட்டிகிட்ருக்கேங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம கம்மை ஃபுல்லாக அந்த கிளிப்பு ஃபுல்லாக தடவிக்கிறணும். தடவிட்டு அதுக்கு பிறகு ஒரு சதுரம் மாதிரி இந்த பாசியை வந்து ஒரு டிசைன் மாதிரி வச்சுட்டு வந்தேங்க. வச்சுட்டு வந்துட்டு அடுத்து பார்த்திங்கன்னா, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. சரி மொத ட்ரை பண்ணுறோமே அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்த தடவை நெக்ஸ்ட் டைம் நல்லா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இதை வந்து ஒரு சிம்பிளான டிசைனாக வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பாசியை வந்து ஒட்ட வச்சுட்ருக்கேங்க. சிலது அந்த கம் வந்து நம்ம கையில் இருக்கிறதுனால அப்படியேவும் கீழே அது அந்த கையோடையே பாசி சேர்ந்து வந்துடுற மாதிரி இருந்தது. இருந்தாலும் கொஞ்சம் சிரமப்பட்டு அதை ஒட்ட வச்சிட்டேங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, இது வந்து கிளிப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு சிம்பிளான டிசைனாகவும், நம்ம கொஞ்சம் வயசானவங்கன்னா ரொம்ப கிராண்டாக வைக்காமல் ஒரு சிம்பிளான டிசைன் வைப்போம்ல, அதுக்கு ஏற்ற மாதிரி இது இருந்ததுங்க. ஃபுல்லாக இப்போது நான் எல்லாத்தையும் ப்ளூ கலர் பாசி எல்லாத்தையுமே நல்லா ஒரு டிசைன் மாதிரி வச்சு முடிச்சிட்டேங்க. அதுக்கு ஒரு எடுப்பான கலராக என்கிட்ட பாசி பச்சை கலரு கிறிஸ்டல் பாசி இருந்தது. அதை வந்து அந்த 4 இதுக்கு இடையில ஒரு கம்மு வச்சு ஒவ்வொரு பாசியாக அது மேலே வச்சுட்டு வந்தேங்க. பார்க்க கொஞ்சம் நல்லா தாங்க இருந்தது. ரொம்ப மோசம் இல்லை, பரவாயில்ல, நல்லா தான் இருந்தது, ஓகே அப்படின்ற மாதிரி இருந்தது. என்னோடய ஏஜ் குரூப்காரவங்களுக்கு இந்த மாதிரி சிம்பிளான டிசைன் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். அதே மாதிரி இதை வந்து சேல்ஸ் பண்ணோம்னா நமக்கு கம்மியான அமௌண்ட்லேயே கூட இதை விற்றுக்கலாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, இது மாதிரி அழகாக எல்லா பக்கமும் பச்சை கலர் பாசியை ஒட்டியாச்சுங்க. இப்போ ப்ளூ கலர் பச்சை க்ரீன் கலர் பாசியை ஒட்டின உடனே பார்க்கவே அழகாக இருந்ததுங்க. அப்படியே வெளிச்சத்தில் கொண்டு போய் பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் நல்லா அப்படியே ஆறணும். நல்லா காஞ்ச பிறகு இருந்தால் தானே அந்த பாசி எடுக்காமல் இருக்கும். அதனால் கொஞ்சம் நேரம் காய வச்சுட்டு ஃபேன் காற்றுல காய வச்சேங்க. காய வச்சுட்டு அப்புறம் பார்த்தேன், ரொம்பவே நல்லா இருந்ததுங்க. இந்த சிம்பிளான டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.